Hi friends, இந்த வீடியோல நம்ம figures of speech பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம TNPSC General English syllabusல part Bல first pointல வருது. Certain poems கொடுத்துட்டு different kinds of figures of speech கொடுத்துட்டு இதில இருந்து இந்த figures of speech என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படினு கொடுத்திருக்காங்க அந்த first pointல. First நம்ம ஒவ்வொரு type of figures of speech பத்தி பார்ப்போம். First repetition பாருங்க. Repetition அப்படினா என்னன்னா ஒரு poemல ஒரு வேர்டோ இல்ல ஒரு சில வேர்ட்ஸோ இல்ல ஒரு ஃப்ரேஸோ இல்ல இனிஷியல் சவுண்டோ ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெப்பிட்டேஷன். ஆக்சுவலாக ஒரு சர்டைன் டைப்க்கு ஒரு இண்டிவிஜுவல் நேம் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு போயமில் ஒரு லைனில் அடுத்தடுத்த வார்த்தைகள்லையோ இல்லை ஒரு வார்த்தை விட்டோ கான்சனன்ட் சவுண்ட் திரும்ப திரும்ப வர்றது தான் அலிட்ரேஷன். ஃபஸ்ட்டு கான்சனன்ட் அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் நமக்கே தெரியும் வவல்ஸ்னால் AEIOU. ஸோ இந்த 5 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்களை தான் நம்ம வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலிட்ரேஷனை இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு போயமில் ஒரு லைன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 2 வார்த்தை இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து ஒரே எழுத்தில் ஆரம்பிச்சுது, ஒரே கான்ஸ்டன்ட் எழுத்தில் ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுதான் அலிட்ரேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃபேர் ப்ரீஸ் ப்ளூ, த ஒயிட் ஃபோம் ஃப்ளூ. இப்போ இந்த லைனில் ஃபேரு ஃபோம் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தைகள் எஃப்ல ஆரம்பிக்குது. ஸோ அலிட்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ப்ரீஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் பீன்ற வேர்டில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த லைனில் வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆயிருக்குன்னா அலிட்ரேஷன். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃபர்ரோ ஃபாலோட் ஃப்ரீ. இப்போ இந்த லைனில் இருக்கிற 3 வார்த்தைகளுமே எஃப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அலிட்ரேஷன்னா ஒரு லைனில் வந்து சேம் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறது அப்படின்னு சொன்னோம். அதே இன்கேஸ் வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அசனன்ஸ் நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அலிட்ரேஷன்லேயும் அசனன்ஸ்லேயும் ஒரு பர்டிகுலர் லெட்டர் ரிப்பீட் ஆகிறத பார்த்தோம். அடுத்தது ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆனால் அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் அனஃபோரா. இதில் வந்து ஒரு வேர்ட் இல்லை செட் ஆஃப் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். அது எப்படி ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த லைனில் ஃபஸ்ட்டில் அது வந்து வரணும். அனஃபோராக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இந்த செட் ஆஃப் லைன்ஸ் பாருங்கள். இஃப் யூ கேன் ட்ரீம் அண்ட் நாட் மேக் ட்ரீம்ஸ் யுவர் மாஸ்டர், இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யுவர் எய்ம், இஃப் யூ கேன் மீட் வித் ட்ரம்ப் அண்ட் டிசாஸ்டர். இப்போ இந்த 3 லைன்ஸ்லேயுமே இஃப் யூ கேன் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அதனால இது அனஃபோரா. ஸோ இப்போ ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆனால் அது அனஃபோரா அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸே, தட் மீன்ஸ் ஒரு லைனே ஒரு போயமில் வந்து திரும்ப திரும்ப வந்தது அப்படின்னா அதை ரீஃப்ரைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லைன் எப்படி திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போயமில் ஒரு 4 ஸ்டான்ஸாவோ இல்லை ஒரு 5 ஸ்டான்ஸாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைனும் சேம் லைனாக இருந்தது அப்படின்னா அது பேர் தான் ரீஃப்ரைன். நம்ம 11th டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு போயமாக ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த போயமில் எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் லாஸ்ட் லைன் வந்து ஃபார் ஐ ஆம் ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த போயமில் வந்து ரீஃப்ரைன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்யூஷன். அல்யூஷன் அப்படின்னா என்னென்னா வரலாற்று புகழ்மிக்க இலக்கிய படைப்புகள்லேருந்து ஏதாவது ஒரு லைனை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதான் அல்யூஷன். ஸோ அல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம சாம் ஆஃப் லைஃப் போயமில் செகண்ட் ஸ்டான்ஸால் ஒரு லைன் வந்திருக்கும். டஸ்ட் தோ ஆட் டு டஸ்ட் ரிட்டர்னஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பைபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பைபிளில் வர சென்டென்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதால இது அல்யூஷன். ஸோ அல்யூஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் போயமில் ஆல்பட்ராஸ் அப்படின்ற ஒரு பறவையை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அது எதுலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாமுவேல் டி கோலரிட்ஜோட த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைனர் அப்படின்றதுலேருந்து எடுத்து தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அல்யூஷன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிமிலி. சிமிலி அப்படின்னா அதை டைரக்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம போயமில் 2 பொருட்களை நேரடியாக ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா அதான் சிமிலி. அந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு லைக் ஆஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு சிமிலி தான் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ சிமிலிக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பாருங்கள். ஹீ இஸ் லைக் எ லைன் இன் த பேட்டில். அதாவது போரில் அவன் ஒரு சிங்கத்தை போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனை சிங்கத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால இது சிமிலி. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The reddest flower would look as pale as snow. அதாவது சிவந்த பூக்களும் கூட பனிக்கட்டி போன்று வெளிரி போய் காணப்படுகின்றன. அதாவது பூக்களை வந்து பனிக்கட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து ஆஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சிமிலி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படின்னா அதை இன்டைரக்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இம்ப்ளைட் சிமிலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பொருட்களை இன்டைரக்டாக கம்பேர் பண்ணால் அதான் மெட்டாஃபர். அதாவது சிமிலியில் வந்து ஒன்று இன்னொன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மெட்டாஃபரில் வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தால், அதாவது ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாஃபருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். He is a lion in the battle அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போரில் அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்கம் போல இருந்தான் அப்படின்னு சொல்லாமல் அவனையே சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது மெட்டாஃபர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்சனிஃபிகேஷன். பர்சனிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்சனுக்கே உரித்தான பண்புகளை நான் லிவிங் திங்ஸ் மேலே ஏற்றி சொல்கிறது தான் பர்சனிஃபிகேஷன். அதாவது மனிதர்களுக்கே உரித்தான பண்புகளை உயிரற்ற பொருட்கள் மீது ஏற்றி சொல்வது தான் பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The world is happy. அதாவது உலகம் மகிழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சின்றது மனிதர்களுக்கு குறித்தான ஒரு பண்பு. அதை வந்து உலகத்து மேலே ஏற்றி சொல்கிறாங்க. ஸோ இது பர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The clouds my kin. அதாவது மேகம் என் சொந்தன்னு சொல்கிறாங்க. மேகம்ன்றது ஒரு நான் லிவிங் திங். சொந்தன்றது மனிதர்களுடைய ஒரு பண்பு, அதாவது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ இதை வந்து மேகத்து மேலே ஏற்றி சொல்கிறதால இங்கே பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். அடுத்து ஆக்சிமோரான் பற்றி பார்ப்போம். ஆக்சிமோரான்னா என்னென்னா, ஒரு லைனில் ஒரு வேர்டும் அதோட ஆப்போசிட் வேர்டும் வர்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். His honor rooted in dishonor stood. இப்போ இந்த ஒரே லைனில் ஹானர்ன்ற வேர்டும் வருது, டிஸ்ஹானர்ன்ற அதோட ஆப்போசிட் வேர்டும் வருது. ஸோ இது ஆக்சிமோரான். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள். unfaithful kept him falsely true. அது மாதிரி இந்த லைன்லேயுமே ஃபெய்த்தும் வருது, அதோட ஆப்போசிட் வேர்டான அன்ஃபெய்த்தும் வருது. ஸோ இதுவும் ஆக்சிமோரான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒனமோட்டோபியா. ஒனமோட்டோபியா அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஏதோ ஒரு லிவிங் திங்ஸ் ஏற்படுத்துகிற சவுண்டை டினோட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஒனமோட்டோபியா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா டிங்லிங், பூம், இதெல்லாம் பியானோ வந்து எழுப்புகிற சவுண்ட்ஸு. அதே மாதிரி அடுத்து பாருங்கள். ஸ்ப்ளாஷ், தண்ணீரால் ஏற்படக்கூடிய சத்தம். பர்ஸ்ட், வெடி சத்தம், இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வேர்ட்லாம் வந்துச்சுன்னா அது ஒனமோட்டோபியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிப்சிஸ். எலிப்சிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் இல்லாட்டி ஒரு பொயட்டிக் லைனில் ஒரு சீரீஸ் ஆஃப் டாட்ஸ் வச்சு அந்த லைனில் இருக்கிற சில வேர்ட்ஸை வாண்டடாக ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது பேர் தான் எலிப்சிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பட் ஐ தாட் ஹி வாஸ் அப்படின்னு சொல்லி டாட்ஸ் வச்சு விட்டாங்க. அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ வாட் ஹேப்பன். இதில் எல்லாத்துலேயுமே சீக்வன்ஸ் ஆஃப் டாட்ஸ் வந்திருக்கிறதால இது எலிப்சிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைமி வேர்ட்ஸ். இப்போ ஒரு போயமில் ஒவ்வொரு லைனும் ஒரே மாதிரியான சவுண்டில் எண்டாச்சு அப்படின்னா அது அந்த போயம்கே ஒரு ஸ்பெஷல் மியூசிக்கல் எஃபெக்டை வந்து உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ரைமி வேர்ட்ஸ். ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்பர்ஸ், ஸ்லம்பர்ஸ். ஸோ அது ரெண்டும் சவுண்டு, இந்த முடிகிற சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி ட்ரீம், சீம். ஸோ இதெல்லாம் தான் ரைமி வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்குற 4 லைன்ஸில் இருக்க ரைமி வேர்ட்ஸ் என்னென்னா நம்பர்ஸ், ஸ்லம்பர்ஸ், ட்ரீம், சீம். இது ரைமி வேர்ட்ஸ். அதே அடுத்து ரைமி ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் என்னென்ன எண்டாயிருக்கு, நம்பர்ஸ் அப்படின்னு எண்டாயிருக்கு. ஸோ அதுக்கு ஏன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து செகண்ட் லைன் பாருங்கள். செகண்ட் லைன் என்னென்ன எண்டாயிருக்கு, ட்ரீம்னு எண்டாயிருக்கு. ஸோ நம்பர்ஸும் ட்ரீமும் ஒரே மாதிரி சவுண்ட்லேயே முடியுது இல்லை. ஸோ அதனால் ட்ரீம்க்கு வந்து புதுசாக பீன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் லைன் பாருங்கள். தேர்ட் லைன் என்னென்ன எண்டாயிருக்கு, ஸ்லம்பர்ஸ் அப்படின்னு எண்டாயிருக்கு. ஸோ இது எதோட ப்ரொனன்சேஷன் மாதிரி இருக்குது, நம்பர்ஸ் மாதிரி இருக்குது இதோட சவுண்டு. ஸோ நம்பர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஆல்ஃபபெட் கொடுத்தோம், ஏ கொடுத்தோமா. ஸோ அதனால் இதுக்கும் மறுபடியும் ஏ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் லைன் பாருங்கள். அது என்னன்னு முடியுது, சீம் அப்படின்னு முடியுது. ஸோ அந்த சீம்ன்ற சவுண்டு எதோட ஒத்துருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்த ட்ரீமோட ஒத்துருக்கா. ட்ரீம்க்கு என்ன ஆல்ஃபபெட் கொடுத்துருக்கோம், பி கொடுத்துருக்கோமா. ஸோ சீம்க்கும் பி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஆல்ஃபபெட்ஸையும் சேர்த்து எழுதுங்க.
ஏபி ஏபி. ஸோ இதான் இதோட ரைமிங் ஸ்கீம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிறதா நினச்சி நம்ம அது கூட பேசுகிறது தான் அப்போஸ்ட்ரஃபி. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓய் வீல்ஸ் பி சைலண்ட் ஃபார் டுடே. அதாவது ஓ சக்கரங்களே இன்று மட்டும் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ சக்கரத்துக்கு உயிர் இல்லை, நம்ம பேசுறது அது காதில் விழ போகிறது கிடையாது, இருந்தாலும் நம்ம சக்கரத்தை கூப்பிட்டு பேசுகிறோம். அதுக்கு பேர் தான் அப்போஸ்ட்ரஃபி. நம்ம பார்க்க போகிறது ஐரணி. ஆக்சுவலாக ஐரணியை பற்றி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, தமிழில் எல்லாருமே இந்த வஞ்ச புகழ்ச்சியனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தரை புகழ்கிறது மாதிரி பழிப்பாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் ஐரணி அப்படின்றது. இப்போ ஒரு வேர்டோட ஆப்போசிட் மீனிங்கை அந்த இடத்த சொல்கிறதுக்காக நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜூலியஸ் சீசர் லெசனில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில இடத்துல மார்க் ஆண்டனி வந்து ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன், ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன் சொல்லிட்டு அடிக்கடி வரும். ஆக்சுவலாக ப்ரூட்டஸ் வந்து ஹானரபிள் மேன் கிடையாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றது தான் மார்க் ஆண்டனியோட எண்ணம். ஆனால் அது அவர் வந்து இப்படி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு பேர் தான் ஐரணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.